ஆஷஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க. களத்துக்குள்ளார சண்டை செய்யணும். ஒன்னு பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கணும், இல்ல பவுன்ஸ் பால்ல இருக்கணும், இல்ல வார்த்தையால மோதி இருக்கணும். ஆனா மேல சொன்ன எல்லா விஷயத்திலுமே சண்டை செய்யற போல ஒரு மனுஷன் இருக்காரு, டான்சிங் ஸ்மித். அத சார்பட்டா படத்துல வர டைலாக் மாதிரி சொல்லணும்னா, ஆஸ்திரேலியாக்காரனுங்களை அத்தனை பேருமே தோக்கடிக்கிற அளவுக்கு ஆர்ச்சர் கிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனா அதுக்காக தலைவன் ஸ்மித் அடிச்சுக்க முடியாது. ஆஸ்திரேலியாவுல காலகாலமா ஆடிக்கிட்டு இருக்கிற கிரிக்கெட் பரம்பரையிலேயே ஸ்மித் கிட்ட இருக்கிற கால் பலம் வேற எவங்கிட்டயுமே கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலயே இருக்கும். அதுக்காக தான் அவனுக்கு டான்சிங் ஸ்மித்னு பேரு. ஆப்பனன்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். பிரிஸ்பேன்ல நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியா 65 ரன் மட்டும் தான் அடிக்கணும். அதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு கடைசி நேரத்துல 23 ரன் மட்டும் தான் அடிக்கணும். ஆர்ச்சர் வீசின மொத பந்திலேயே ஃபுல் ஷாட் மூலமா லெக் சைடுல பவுண்டரி அடிச்சாரு. அடுத்ததா 149.5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்ட பந்துல அப்பர் கட் ஆட மிஸ் பண்ணிட்டாரு ஸ்மித். உடனே ஆர்ச்சர் திமிரா சத்தம் போட்டாரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு தலைவன் வாயால ரிப்ளை கொடுத்தாரு. என்னன்னு? ball fast when there's nothing going on champion. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 511 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு வேகமா பந்து போட்டிருந்தா பரவாயில்ல, எதுவுமே நடக்காதப்போ, அதாவது தோல்விதான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியுது, அந்த நேரத்துல 149.4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு என்ன பிரயோஜனம் சாம்பியன் கிண்டல் அடிச்சிருக்காரு. வாயால கிண்டல் அடிச்சா ஸ்மித்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அதனால பர்ஃபார்மன்ஸ்லயும் தலைகுனிய வச்சாரு ஆர்ச்சர். அடுத்ததா ரெண்டு பந்தையுமே ஆர்ச்சர் பவுன்ஸா தான் வீசி இருக்கிறாரு. அதுலயும் 149 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசி இருக்கிறாரு. கீப்பர் பின்னாடி அப்பர் கட்ட மிஸ் பண்ண ஸ்மித் அதே கீப்பர் பின்னாடி ஒரு பவுண்டரி அடிச்சு இன்னொரு சிக்ஸையும் அடிச்சு மேட்சையும் முடிச்சு விட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருக்கு இந்த சண்டை இப்போலாம் வரலங்க. 2019 ஆஷஸ் தொடர்லயே ஆரம்பிச்சது. அந்த தொடர் முழுக்க ஸ்மித் மட்டுமே 774 ரன் அடிச்சிருக்காரு. அதுல பர்టిక్యులரா ஜோப்ரா ஆர்ச்சர் 164 பந்துகளை வீசி இருக்கிறாரு. ஸ்மித்துக்கு மட்டும் அதுல 96 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம 15 பவுண்டரி அடிச்சிருக்காரு. இதுல சோகமான விஷயம் என்ன தெரியுமா? ஆர்ச்சர் ஒரு முறை கூட ஸ்மித் விக்கெட்டே எடுக்கல. திரும்பவும் இந்த 2025ல ஆர்ச்சர் 189 பந்துகளை ஸ்மித்துக்கு மட்டுமே வீசி இருக்கிறாரு. அதுல 100+ ரன்களை எடுத்திருக்காரு. ஒரு முறை கூட விக்கெட் எடுக்கல. அதனால தான் இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. இத தனிப்பட்ட முறையில எல்லாம் வர்ணிக்க முடியாதுங்க. பொதுவா சொல்லணும்னா இந்த சண்டை கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவனான இங்கிலாந்துக்கும் கிரிக்கெட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியாக்காரனுக்கும் நடக்கிற வார் மாதிரி. இந்த வார்ல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.